Summer drinks recipes Tamil. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அம்மா வில்லேஜ் ஃபுட்ஸ் சேனல் மூலியமாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம வெயில் அதிகமாக நம்மளுக்கு வெயில் காலம் நமக்கு தொடங்கிச்சு. இந்த வெயில் காலத்தில் நம்ம எதை சாப்பிட்லாம், நம்ம குளிர்பானங்களில் நம்ம எதை சாப்பிட்லாம், நம்ம அதிகமாக நம்ம இப்போது தண்ணி நிறைய குடிக்கணும். வெயில் காலத்தில் தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போது பழ ஜூஸுங்களை நம்ம அதிகம் எடுத்துக்கணும். நம்ம அதுக்கப்புறம் இளநீ குடிக்கலாம். எல்லா ஜூஸுங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கினா தான் இந்த வெயில் உஷ்ணத்தை நமக்கு உடம்புக்கு அது நமக்கு பலமாக இருக்கும். இப்போ குளிர்ச்சியான பானத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், இப்போ நன்னாரி குலுக்கி சர்பத் அதை நாங்கள் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். துளசி விதை இப்போ இதில் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டாவது இந்த பாதாம் பிசினி அது ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது என்ன இது விசேஷம்னா, இதில் ரொம்ப குளிர்ச்சியான பொருள். இது வெயிலுக்கு நம்ம உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதான இந்த 2 பொருளும் நல்ல பொருள். இதை நம்ம சேர்க்கும்பொழுது இதை கூட நன்னரி ஜூஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம் 2 ஸ்பூனு. அதோட லெமனை ஒரு பாதி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதி பழத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதோட கூட 2 ஸ்பூன் சர்க்கரை நம்ம அது இனிப்புக்காக ஆட் பண்ண போகிறோம். அது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஐஸ் வாட்டரை இதில் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சேர்க்கும்பொழுது ஐஸ் கட்டியை கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அது எப்படி செய்யுதுன்னு இப்போ நான் பார்க்கலாம். இப்போ நம்ம லெமன் எடுத்துக்கிறோம். லெமன் எடுத்து இது அதில் அந்த சாறை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தோலை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். நம்ம 2 ஸ்பூன் இதை சுகரை இதை போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் துளசி விதை இது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் நன்னாரி ஜூஸ் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். பாதாம் பிசினி அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி நம்ம கலக்கி அதில் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நன்னாரி குலுக்கி சர்பத்து செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது இப்போது லெமன் குலுக்கி சர்பத்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானது லெமன் பாதி லெமன் எடுத்துருக்கேன். அடுத்தது புதினா இலை ஒரு 2 புதினா இலை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அதுக்கு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுக்கேன். ரெண்டாவது இப்போது இதுக்கு புதினா துளசி விதை இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்குறேன். லெமனை நம்ம இதில் புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிட்டு அந்த இது அப்படியே போட்டுக்கணும் அதில். இப்போ இந்த புதினா இலையை அதில் நம்ம போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை நான் போட்டிருக்கேன். அப்புறம் எடுத்து வச்சுக்க பச்சை மிளகாய் அதில் போடுறேன். 2 ஸ்பூன் துளசி விதையை அதில் நான் சேர்த்துருக்கேன். ஐஸ் வாட்டரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் பொருளும் நான் சொன்னதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் இந்த துளசி விதை ரொம்ப நமக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குறது, நம்ம குளிர்ச்சி கொடுக்குது இந்த விதை. ரெண்டாவது இப்போ நம்ம லெமனை புழிஞ்சிருக்கிறோம். லெமன் இதுக்கு ரொம்ப நமக்கு இந்த ஈட்டெல்லாம் நமக்கு கம்மி பண்ணும். இப்போ 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறது நன்னரி பால்
சர்பத்தனமோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பாதாம் பிசினி வந்து இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பால் வந்து காய்ச்சின பால் வந்து இப்போ 1 டம்ளரு இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நன்னாரி ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன். ஐஸ் வாட்ரு கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 3 சர்பத்து வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நன்னாரி புளிக்கு சர்பத்தை நம்ம பார்த்தோம். 2வது வந்து லெமனேட் சர்பத்தை நம்ம பார்த்தோம். 3வது வந்து நன்னாரி பால் சர்பத்தை நம்ம பார்த்தோம். இது வெயிலுக்கு வந்து இது 3 நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நமக்கு உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதான இந்த 3 குளிர்பானங்களும் நீங்கள் வீட்டில் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள்.